தனுசு ராசி வாழ்க்கையில் ஒரு ஃபோக்கஸ், ஒரு குறிக்கோள். நான் டாக்டர் ஆகணும், நான் படிக்கணும், நான் பெரிய துறையில் வேலை பார்க்கணும், அரசியல் துறையில் வேலை பார்க்கணுங்கக்கூடிய ஆசைகள் ஒரு கட்ட காலத்தில் 18 வயசுக்கு மேலே உங்களுக்கு தான் அதிகமாக இருக்கும். இருந்திருந்தாலும் நல்ல படிப்பு, நல்ல வேலை, நல்ல உத்தியோகம், அரசு சம்பந்தப்பட்ட அதிகார தோரணையால முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி தான் கிடைக்கும். கணவன் மனைவி வசியம், தொழில் வசியம், தகாத உறவை பிரித்தல், தனவசிய குடுவைமை மற்றும் அனைத்து விதமான மாந்திரிக பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு பெற விஷ்ணுமாய ஆன்மீக நிலையத்தை அணுகவும். தொடர்புக்கு ஸ்கிரீனில் உள்ள நம்பரை அழைக்கவும். 2024 வரைக்கும் உங்களுக்கு பல இடையூறுகளை தான் ஏற்படுத்தி கொடுப்பாங்க, பல இன்னலை தான் கொடுப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் கொஞ்சம் நிறையாவே இருக்கு. முன்னோர் சொத்து, மூத்தோர் சொத்துலையும் பல இடையூறுகளையும் நீங்க சந்திச்சிருக்கக்கூடியவங்க தான் இந்த தனுசு ராசிக்காரர்கள். 2025 உங்களுக்கு இனிமே யோகம்தான். செம்ம பிரில்லியண்டா படிக்கக்கூடிய பிள்ளைங்க படிப்புல சிறந்து விளங்கக்கூடிய தன்மையும், நல்ல உத்தியோக முயற்சியில உத்தியோகம் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மையும், வேலை வாய்ப்பு, கல்யாணம், குழந்தை குட்டி, இன்னும் நல்லபடியான அமைப்பு, சுபகாரியங்கள் எல்லாம் இனி உங்களுக்கு தான் வரப்போகுது. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பல சட்ட பிரச்சனைகள்ல வந்திருந்தாலும் அந்த சட்டம் உங்களுக்கு தான் யோகத்தை கொடுக்க போது, வெற்றியும் காண போறீங்க. சூப்பரான நேரம் வந்திருக்கு. ஏன்னா ராசிக்கு நேரா இருக்கக்கூடிய மீன ராசியில தான் சனி பகவானுடைய பெயர்ச்சி. நீண்ட நாட்களா இழுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய சொத்து பிரச்சனை உங்களுக்கு யோகத்தை உண்டு பண்ணலாம். மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய தருணங்கள்லாம் உங்களுக்கு தான் நிறைய உண்டு. குரு பெயர்ச்சியும் உங்க ராசிக்கு காரணம் இருக்க வேண்டிய மிதுன ராசியில தான் பெயர்ச்சி, அதுவும் யோகம்தான். ராசிக்கு 3வது வீட்டுல கும்பராசியில ராகுவோடைய பெயர்ச்சி. பெரிய வீடு கட்ட போறீங்க, விலை உயர்ந்த கார் வாங்க போறீங்க, அரசியல்ல பிரவேசம் ஆகணும்னு சொல்லக்கூடிய ஆசைகள்லாம் உங்களுக்கு நிறைய இருக்கும். இருந்திருந்தாலும் யோகமா இருக்கக்கூடிய உங்களுக்கு மனைவியோட தான் நீங்க சேர்ந்திருக்கணும். ஆனா ஒரு சில ஜாதகத்துடைய தன்மை மனைவியோடைய அமைப்பு தெரிஞ்சுக்காம புரிஞ்சுக்காம மனைவியை விட்டு விலகி இருப்பாங்க. காசு பணம் இருக்கங்கிட்டு மனைவிக்கு துரோகம் பண்ணுவாங்க. மனைவி இருந்து மாற்றான் மனைவி மேல ஆசை பாசைகள்லாம் வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு தான் இந்த 2025 ஆவாது. அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு. அஷ்டம சனியில பாதி உங்களுக்கு பிராபலங்கள் வரும். பிரிஞ்சு போனீங்கன்னா, மனைவிக்கு துரோகம் பண்ணீங்கன்னா, இதைதான் தெளிவா பிடிச்சுக்குங்க. மற்றபடி உங்களுக்குன்னு சொத்து சுகங்கள்லாம் நிறைய வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. மண்ணும் பொன்னாவக்கூடிய ஒரு நேரங்காலங்களும் இருக்கு. நல்ல கிரகங்கள் உச்சத்துல உங்களுக்கு 3 கிரகங்களும் நல்ல இடத்துல இருக்கு. வீணா விரயம் பண்ணிக்காதீங்க. சனி பகவான் நீதிமான், நீதி நேர்மைக்கு ஆள்படக்கூடிய குரு பகவான் வீட்டுல தலைமை பொறுப்பு வகிக்கக்கூடிய தன்மையுடைய சனி பகவான், நீங்க தப்பு பண்ணீங்கன்னா உடனே தண்டனை கிடைச்சிடும். தாயை நினைங்க, தாயோடைய அன்பை வாங்குங்க, தகப்பனுடைய அன்பை வாங்குங்க, அண்ணன் தம்பி அன்பை வாங்குங்க. இப்படி வாங்கினா தனுசு ராசிக்காரங்களுக்கு எந்த குறையும் கிடையாது. ஆனா காசு இருக்கக்கூடிய பிரச்சனை தப்பான விஷயத்துல தலையிடாதீங்க. தலையிட்டீங்கன்னா மனைவியுடைய சாபம் உங்களை அழிச்சிடும். தர டிக்கெட்ல விழுந்துருவீங்க. பரமபதத்துல பாம்பு உச்சத்துல ஒரு கொத்து கொத்துனா தர டிக்கெட்டுக்கு வந்துருவீங்க. அந்த மாதிரி மனைவியுடைய சாபத்தை வாங்காதீங்க. நல்ல வியாபாரம், நல்ல தொழில், மேன்மை அடையக்கூடிய ராசி தனுசு ராசி தான். அடுத்தவங்க முன்னாடி உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு தன்மையும் தனுசு ராசி தான். தனுசு ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு தன்னுடைய தம்பி உங்களுக்கு ஆவாது. உங்க கூட பிறந்த தம்பி ஆவாது. அவருக்கு ஏதாவது ஒன்று நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால அண்ணன் தம்பியா அரவணைச்சு வாழுங்க. சொந்த மந்தத்தோட சுகபோக வாழுங்க.
இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, சினிமாக்கே நீங்க ஃபைனான்ஸ் பண்ணலாம். 5,00,00,000 ரூவா போட்டு ரூ. 10,00,00,000 எடுக்கலாம். சாதாரண ஒரு பிளாட் வாங்கி ஜேவி போட்டு பிளாட் கட்டி டபுள் பங்கா சம்பாதிக்கலாம். விக்காத இடத்த வாங்கியும் விற்பனை பண்ணக்கூடிய தன்மையும் தனுசு ராசிக்கு உண்டு. இந்த 2025 அகமகிழ்ந்து வாழப் போறீங்க. அரசனை போல வாழப் போறீங்க. தாயை நினைங்க, தகப்பனை நினைங்க. சொந்த பந்தத்தோட அரவணைச்சு வாங்க. மண்ணு மேல, பொண்ணு மேல ஆசைப்படாதீங்க. கட்ட பஞ்சாயத்துக்கு பொண்ணுக்காக போனீங்கன்னா நீங்க மாட்டிக்குவீங்க. மாற்றான் பெண்ணு மேல ஆசைப்பட்டாலும் நீங்க மாட்டிக்குவீங்க. தனுசு ராசிக்காரங்க இந்த 2025 வாழ்க்கைய ரசிச்சு, ருசிச்சு, சந்தோஷமா, சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைச்சு சிறப்போடு வாழணும். சிவாய நம. வணக்கம். அற்புதமான இந்த 2025 நோக்கி வருகின்ற ரிஃப்ளெக்ட் ஆன்மீக நேயர்களான உங்களை வணங்கி மகிழ்கிறேன். தனுசு ராசி நேயர்களே, தனுசு லக்னம், லக்னாதிபதி தனுசில் நின்றாலும் சரி, ராசியாதிபதி நின்றாலும் சரி, உங்களின் வயதின் ஓட்டம் தனுசில் நின்றாலும் சரி, உங்களுக்கு கண்டிப்பாக குரு பக்தியின் மூலமாக நீங்கள் வளர்வீர்கள். கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனையை நீங்கள் நிவர்த்தி பண்ணுவதற்கு ஒரு குருவை அணுகுவீர்கள். அவர்களிடம் எந்த ஒரு பேச்சும் பேசாத, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை மாத்திரம் நீங்கள் கேட்டுட்டீங்கன்னு வச்சுங்க, வருவது உங்களிடம் வராமல் அப்படியே தடைப்பட்டு போய்விடும். காரணம் என்னவென்றால், எங்கே போனாலும் அந்த பொறுப்பு உங்கள் கையிலேயே கொடுத்துருவாங்க, நீயே பார்த்து செஞ்சுக்கன்னு. அப்போ அந்த இடத்துல உள்ளவங்களுடைய பொறுப்பை உங்கள் கையில் கொடுத்து செய்யணும் போது அந்த இடத்துல உள்ளவங்க உங்களை வெறுக்க தான் செய்வாங்க. ஒரு புறம் வெறுத்தாலும் சரி, நீங்கள் எப்படி செய்கிறீங்கன்னு அவங்க ஒரு ஆராய்ச்சி பண்ணுவாங்க, இல்லை நோட்டமிடுவாங்க, இல்லை உங்கள்கிட்ட கற்றுக்குவாங்க. அந்த இடத்துல போய் கொஞ்சம் மன சஞ்சலத்தோடு இருந்தாலும் சிறப்பான செயலை செய்வீர்கள். சிறப்பான முறையில் அவர்களையும் உருவாக்குவீர்கள். ஒரு குறிப்பிட்ட நாள் வரையும் தான் அப்படி இருக்கும், அதுக்கு பிறகு அதுவும் மாறும். இந்த தனுசு நேயர்கள் பொறுத்தவரையும் ஏகப்பட்ட பிரச்சனைகளை ஒரு 2 ஆண்டு காலமாக அனுபவிச்சிட்டு இருக்காங்க. அப்படி அனுபவித்தாலும் கூட அவங்க விடலை, தன்னோட சுய கௌரவத்தை விடலை. அந்த கூட ஏன் அனுபவிக்கிறாங்க? தனக்காக அனுபவிக்கலை, அது பிறருக்காக, சகோதர சகோதரி, மேலும் மற்றவங்களுக்காக. மற்றவங்க கஷ்டப்படுறாங்க, மற்றவங்க தடுமாறுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த பிரபஞ்சத்திற்காகவும் தன்னை யோசிக்கக்கூடிய தன்மை வாய்ந்தவங்க அவங்க. சில சமயத்தில் இந்த பூமியில் நடக்கிற சில சூழ்நிலைக்காக அவங்க சாபம் விடுவதற்கான சூழ்நிலை கூட அவங்க மனதில் ஏற்பட்டுவிடும். ஆகையினால் தனுசு ராசி நேயர்களோ, தனுசு லக்னம், தனுசில் நின்ற கிரகங்கள் நின்று செயல்பட்டாலும் கூட அந்த நேயர்கிட்ட அதிக சாபக்கேடு வாங்கிவிடாதீர்கள். அதற்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளது. இப்பொழுது அண்ணாமலையாருடைய சூழ்நிலையில் நீங்கள் சில சம்பவங்களை பார்க்குறீங்க. அதுக்கு முன்னாடி முருகப்பெருமானுடைய சூழ்நிலையை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது செவ்வாய், இது சூரியன். அப்போ 2 பேரும் அக்னி கிரகங்கள் தான். இந்த 2 பேரும் சேர்ந்து அக்னியை தூண்டுவது எப்படி பண்ணாங்க? அன்பாய் இருக்கிற யானை ஒரு பக்தனுக்கு எதிராக மாறுது. அதே நேரத்தில் ஒரு மயங்கி விழுந்து கிடக்கிறான், அவனை தூக்கி பாதுகாக்கவும் செய்கிறது அந்த யானை. இங்கே கோவிலில் இப்படி ஒரு சம்பவம் நடந்துட்டேன்ற ஒரு சூழலை அங்கே ஏனென்றால் அங்கே திருச்செந்தூரில் கோவில் கட்டிக்கிட்டு இருக்காங்க. கோவில் கட்டிக்கிட்டோம், மண்டபத்தை மறைச்சி அங்கே மேலே வேலை நடந்துகிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக காவு வாங்குவோம். கோவில் கட்டும்போது சரியான முறையில் அந்த எந்திரங்களை பதிவு பண்ணலைன்னா அது வரும். அது இயற்கையோடைய ரகசியம். அது கோவில் பிரசன்னத்தின் மூலமாக கண்டு அவங்க முன்னாடியே சொன்னாலும் அது நடக்கும். அது அங்கே நடந்தது. அடுத்தது திருவண்ணாமலையில் நடக்குது இந்த சம்பவம். ஏன் இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த இடத்துல நான் சொல்கிறேன்னா,
இவர்கள் இதெல்லாம் நினச்சி வேதனைப்படக்கூடியவங்க. இவர்கள்லாம் திருச்செந்துறையும் திருவண்ணாமலையும் தெய்வீகமாக நினைக்கக்கூடியவங்க, புனிதத்துவமாக அதன் மூலமாக வாழக்கூடியவர்கள். ஆகையினால நாமளையாரே என்று சொல்லி அவங்க மனதை ஆறுதல் படுத்துகிற இடத்துல அங்கேயே இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சான்னா ஒரு இண்டிமேஷன் தான். நீங்கள் என்னை பாதிப்பதில்லை, உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள்ன்றது தான் அவங்க சொல்கிறாங்களே தவிர இது உங்களை தண்டிப்பதோ இதன் மூலம் அச்சுறுத்துவதோ கிடையாது. அண்ணாமலையாருடைய அந்த ஜோதி, இந்த பிரபஞ்ச ஜோதி அந்த இடத்த எப்படி ஆக்கிரமிக்குதுன்னது நீங்கள் பார்த்தீங்கன்னா, மேலே நீங்கள் பக்தியின் மூலமாக ஜோதியை ஏற்றி வைக்கிறீங்க. ஆனால் மலையின்குள்ள எத்தனையோ சித்தர்கள் அவருங்க வான மார்க்கமாக கூட அதுக்குள்ளே இருக்காங்க. அதுக்குள்ளேயே தவம் இருந்து அதில் இருக்காங்க. இரவு பகல் நடந்து அவங்களுடைய செயல்களை பண்ணுறாங்க. கண்டிப்பாக தனுசு ராசி நேயர்களே, சித்தர்களுடைய நடமாட்டத்தை உங்களால் காண முடியும். சித்தர்களுடைய நிலையை நோக்கி உங்களால் பயணிக்க முடியும். உங்களுடைய ராசிக்கு இல்லை உங்கள் லக்னத்துக்கு 11இல் ராகு இருந்தால் கண்டிப்பாக எந்த ராசி லக்னமாக இருந்தாலும் சரி, 11இல் ராகு இருந்தால் இவர்களின் மார்க்கம் சித்தர்களுடைய மார்க்கமாக தான் இருக்கும். இவர்களுடைய பூர்வ புண்ணியம் அவ்வளவு பிரபஞ்சத்தில் உகந்ததாக இருக்கும். அவர்கள் இல்லறத்தில் இருந்தாலும் இல்லற நாட்டம் குறைந்து அவர்களுடைய 11ஆம் இடத்தில் இருக்கிற ராகு பகவான் இவரை அந்த சித்தர்கள் வழியில்தான் கொண்டு செல்வார்கள். இதை அனுபவித்தவர்கள் மேலும் அனுபவிக்க வேண்டும், அனுபவிக்காதவர்கள் அதை கண்டு உணர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். வாழ்க வையகம். இந்த வீடியோவில் தனுசு ராசிக்கு 2025 ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்க போகிறது, ஜனவரி மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் 2025 அந்த 12 மாதங்கள் எத்தகைய ஒரு பலாபலன்கள் இருக்க போகிறது பார்க்கும் பொழுது, முதல் 4 மாதத்துக்கு ஒரு அமைப்பாகவும், மே மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2025 டிசம்பர் வரைக்கும் அதுக்கப்புறம் வரக்கூடிய 8 மாதங்கள் ஒரு அமைப்பாகவும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலுக்கு வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்ச வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல நீடித்திருந்த சனி 2025 மார்ச் 29ஆம் தேதி 4ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற அர்த்தாச சனியாக மாறப்போகிறார். ராகு 4ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு மாறப்போகிறார் ஏப்ரல் மாதம். கேது 10ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்துக்கு மாறப்போகிறார் தனுசு ராசிக்கு. 6ஆம் இடத்தில் இருந்த குரு விரயங்களும் வெளிநாட்டு டிராவல் செலவுகள், சுப செலவுகள், ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் அது மாதிரி விஷயங்களை கொடுத்துட்டு இருந்த 6ஆம் இடத்து குரு 7ஆம் இடத்துக்கு போய் ராசியை பார்த்து செலவுகளை கட்டுப்படுத்த போகிறார். முதலீடுகளை குறைக்க போகிறார். இதுவரைக்கும் கொடுக்கல் வாங்கல் முறையில் நிறைய விற்பது வாங்குவது அப்படிங்கிறதெல்லாம் செஞ்சதெல்லாம் ஓரளவுக்கு நிறுத்தி ஒரு நிலையான அமைப்பு வரக்கூடிய அமைப்புகள் கொடுக்குது. வாழ்க்கை கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் ஆக போகிறது. உத்வேகமாக சில விஷயங்கள் செய்யக்கூடிய அமைப்புகள் வரப்போகிறது. முயற்சிகள் அதிகமாக போகிறது. அதே சமயத்தில் சனி 4ஆம் இடத்துக்கு வாழ்க்கையில் அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக செய்யக்கூடிய அமைப்புகள் ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு உத்வேகப்படுத்துகிறது. அதாவது ஒரே வார்த்தையில் சொல்ல போனால் அந்த ஹனிமூன் பீரியட் இஸ் ஓவர். நீங்கள் எப்படி 2023 ஜனவரியிலேருந்து 7 நாள் சனியிலேருந்து வெளியில் ஒரு 2 வருஷமாக ஓரளவுக்கு குளிர் காய்ந்து கொண்டு ஓரளவுக்கு நம்ம பெரிய ஒரு கஷ்டப்படாமல் பெரிய முயற்சி எடுக்காமல் ஒரு மாதிரி சுமாரான டைமாக போய் கொண்டிருந்ததோ அதுக்கப்புறம் இப்போ வரக்கூடிய அமைப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக சில முயற்சிகள் எடுக்க வேண்டியதாக இருக்கிறது. வேலையில் இருக்கிறவங்க ஒரு அடுத்த வேலைக்கு மாறக்கூடிய ஒரு நல்ல சம்பளம் நல்ல ப்ரொஃபைலுக்காக மாறி அதிகமாக உழைக்க வேண்டியதும் அதிக ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கக்கூடிய அமைப்புகள் மாறக்கூடிய அமைப்பு உண்டு. ஒரே வார்த்தையில் சொன்னால் அந்த ஹனிமூன் பீரியட் இஸ் ஓவர். அதுக்காக உயர்வுகள் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. சொகுசாக வாழ்ந்து போஸ்ட்போன் பண்ணிட்டு இருக்கிற டைம் முடிஞ்சு விட்டது. இப்போ வேலை விஷயங்களையாக இருக்கட்டும், தொழில் விஷயமா இருக்கட்டும், மாணவர்களாக இருந்தால் படிக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும், எல்லாருக்கும் கொஞ்சம் உத்வேகமாக வாழ்க்கையில் செய்ய வேண்டியதை செய்யதாக வேண்டும். இதுக்கு மேலே பொறுமையாக இருந்து உல்லாசமாக இருந்து யூஸ் இல்லை. இது மேலே நம்ம செய்யணுங்கிற ஒரு கட்டத்துக்கு நம்மளே தள்ளப்படுவோம். நாமளும் உத்வேகமாக செய்வோம், கடுமையாக உழைக்க ஆரம்பிப்போம். வாழ்க்கையில் அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக, அடுத்த வட்ட ஒரு முன்னேற்றத்துக்காக, அடுத்த வட்ட ஒரு அமைப்புக்காக நம்ம அதை நோக்கி போவதற்காக ஓட அமைச்சிருவோம்.
ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தான் நம்ம தனுசு ராசிக்கு எடுக்கணும். அதே சமயத்தில் அதுக்கு வேணுங்கிற உத்வேகம், புத்துணர்ச்சி குரு பார்வை ராசிக்காரருக்கு கொடுக்கும், தனுசு ராசிக்கு கொடுக்கும். ஸோ அதனால ஒரு நல்ல உத்வேகமும் முயற்சியும் நிறைந்த ஒரு அமைப்பாக, குறிப்பாக சொல்ல போனால் லாஸ்ட் 8 months மே மாதம் 2025 தனுசு ராசி கொடுக்க போகிறது. எப்படி வந்து 2016க்கு முன்னாடி 7 நாட் சனிக்கு முன்னாடி ஒரு பீரியட் வந்து 7 நாட் சனியில் ஒரு முன்னேற்றத்தை கொடுத்து இப்போ வேற லெவலுக்கு வந்தீங்களோ, அதுக்கு அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய அமைப்புக்கு வேணுங்கிற ஃபவுண்டேஷன் கொடுக்கக்கூடிய ஆண்டாக 2025 உங்களுக்கு இருக்க போகிறது. மாணவர்கள் பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு, அவங்களுக்கு என்ன கிளாரிட்டியோட என்ன படிக்கணும் அப்படிங்கிறதுல தீர்க்கமாக ஒரு முடிவு எடுக்கக்கூடிய அமைப்பு, கன்ஃபியூஷன் நீங்கிற அமைப்பு. 4ஆம் இடத்து ராகு 3ஆம் இடத்துக்கு வர்றது ஒரு அருமையான விஷயம். குருவின் பார்வை பெறுறது முயற்சிகளுக்கு அருமையான ஒரு விஷயம். சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் ஆஃப் ஒர்க்கு, ஒரே இடத்துல நம்மளால இருக்கிறோம், மாற முடியாமல் இருக்குதுங்கிறவருக்கு மாறக்கூடிய அமைப்பு. போய் ஒரு 6 மாதம் கஷ்டப்பட்டாலும் நல்ல ஒரு உயர்வும் இம்ப்ரூவ்மெண்ட் இந்த கேரியர் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. இல்லத்தரசிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளும் சுமாரான பலன்கள் கொடுக்குது. பார்த்தீங்கன்னா குரு 7ஆம் இடத்துக்கு வந்து நல்ல உத்வேகமும் குடும்பத்தில் ஒரு சுபிக்ஷமும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. 11ஆம் இடத்தை குரு பார்த்து லாபம் பெறக்கூடிய சுப விஷயங்கள், தடைகள் நீங்கி நல்ல விஷயங்கள், திருமணம், குடும்பத்தில் சில விஷயங்கள், சில விசேஷம் நடத்தக்கூடிய அமைப்புகள், வேணுங்கிற ஒரு சுமூகமான சூழ்நிலை எல்லாமே கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. புத்திர விஷயங்களை எதிர்பார்க்கிறவங்களுக்கு குழந்தை, இது மாதிரி நல்ல ஒரு சுப விஷயங்கள் 11ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு கொடுக்கிறார். பொதுவாக பார்க்கும் பொழுது ஒரு அருமையான ஒரு சனி ராகு கேது குரு பயிற்சி சேர்ந்து ஒரு ஏப்ரல் மாதம் 2025க்கு அப்புறம் ஒரு நல்ல மாற்றத்தை தனுசு ராசிக்காரர்களுக்கு கொடுத்து விரயங்கள் குறைந்து செலவுகள் குறைந்து ஒரு இதுவரை செய்த முதலீடுக்கும் இதுவரை செய்த ஒரு உழைப்புக்கும் தகுந்த ஒரு நல்ல ஒரு பலாபலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக உண்டு. இதுவரைக்கும் நீங்கள் ஒரு ஃபிட்னஸ் ப்ரோக்ராமோ ஒரு வெயிட் லாஸ் ப்ரோக்ராமோ ஏதோ ஒரு விஷயத்தில் சேர்ந்து நம்மளோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இது வரைக்கும் பண்ண முடியாதவங்களாம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் உத்வேகமாக செயல்படுறவங்களாக இருப்பாங்க. பிளான் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறவங்களாக மாறிடுவாங்க. அதுக்கு வேணுங்கிற ஸ்திரத்தன்மையும் டிசிப்ளினும் குரு பார்வை கொடுக்கும். அதே சமயத்தில் இடம் சார்ந்த விஷயங்கள், அம்மா சார்ந்த விஷயங்கள்ல வந்து சில விஷயங்கள் ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கு வேணுங்கிற வம்பு வழக்குகளாக இருந்தால் தீர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பும் கொடுக்குது 25 கடைசிக்குள்ள. இது மாதிரி பல விஷயங்கள் வந்து முன்னேற்றத்துக்காகவும் பாஸ்ட்ல போட்ட முடிச்ச அவிர்க்கக்கூடிய ஒரு விஷயத்துக்காகவும் ஒரு நல்ல ஒரு உழைப்பு நிறைந்த ஒரு காலகட்டமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு 2025 குறிப்பாக சொல்ல வேணும்னால் ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய 8 மாத காலகட்டங்கள் அருமையான ஒரு பலாபலங்கள் நிறைந்த ஒரு ஆண்டாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. இதுவரை வந்து கைக்கு இது வர்றதெல்லாம் செலவாகவே போய் கொண்டிருக்கிறது. நிறையா டிராவலில் செலவாச்சு, சுப முதலீடுகளை செலவாச்சு, எப்படி வந்தது எப்படி போச்சுனே தெரியலைங்கிற மாதிரி அமைப்புகள்லாம் கொஞ்சம் நீங்கி எல்லாமே கொஞ்சம் ஸ்லோ ஆகி வாழ்க்கையில் வந்து நம்மளுடைய ஃபோக்கஸ் என்ன, நம்மளுடைய உத்வேகம் என்ன, நம்ம என்ன மாதிரி கோல் பண்ணிட்டு இருக்கோங்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ரீஃபோக்கஸ் பண்ணி கரியர் மற்ற ஹெல்த் எல்லாத்தையுமே கொஞ்சம் அடுத்த லெவல் கொண்டு போகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக கொண்டு உண்டு. செல்ஃப் ஹெல்ப் ப்ரோக்ராம், மெடிடேஷன், ஃபிட்னஸ் ப்ரோக்ராம், ஒரு உங்களுடைய ப்ரொஃபஷனில் வந்து கொஞ்சம் ஸ்கில் செட் பத்தலைன்னா அந்த ட்ரைனிங் ஆன்லைன் கோர்ஸ்லாம் பழகி அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய எல்லா அமைப்புகளும் 2025 வந்து உங்களுக்கு உத்வேகத்தையும் அந்த ஒழுக்கத்தையும் கொடுத்து முன்னேற்றக்கூடிய ஒரு ஆண்டாக உண்டு. மாணவர்களும் நல்லாவே ஓரளவுக்கு ஸ்திரையா வளைஞ்சு படிக்க முடியாதவங்களாம் ஓரளவுக்கு ஸ்திரத்தன்மையோட நல்லாவே படிக்கக்கூடிய அமைப்பு பெறக்கூடிய அமைப்பு உண்டு. எப்படி பார்த்தாலும் ஒரு அருமையான ஆண்டாக 2025 குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் கடைசி 8 மாதங்கள் உண்டு. இது பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் என்ன தசாபுக்தியில் இப்போ போய் கொண்டிருக்கிறது, அந்த தசநாதன் புக்திநாதன் கோச்சாரத்தில் எப்படி இருக்கிறார் வைத்து நம்ம துல்லியமான பலன்கள் லாங் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேர்ம் விஷயங்கள் துல்லியமாக எடுக்கலாம். இது பொதுவான பலன் என்பது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.